நண்பர்களே கேம் ஓப்பன் பண்ணோடனே நம்மளுக்கு ஆப் அடிக்கிற பன்னி பண்டல் விட்டு இருக்கானுங்க. சரி பம்ப 2 கிட்ட பார்த்தீங்கன்னா 30 ஆஃபர் போட்டு 305 டைமண்ட் இருந்துச்சு. சரி இவருக்கு நாம வச்சு விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பன்னி பண்டல் உள்ள வந்திருப்போம். ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா 13 டோக்கனும் வச்சிருக்காரு இந்த ஸ்பின் பண்ணுற டோக்கனு. சரி இன்னைக்கு ஃபுல்லாக காலி பண்ணி நாம அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா 500 டோக்கன் கொடுக்குறானுங்க இந்த பன்னி பண்டலுக்கு. 5 ஸ்டார் பன்னி பண்டலுக்கு 500 டோக்கனு. அதுக்கப்புறம் யார் ட்ரிபிள் 4 இருக்கிறாரு ஒயிட் ட்ரிபிள் 4 அவர் பண்டலுக்கு 400. இது பார்த்தீங்கன்னா யார் பண்டல்னு தெரியல, அந்த ரெட் கலர் பண்டல் அது நம்ம பேரில் வச்சுக்கலாம். அதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 400. அப்புறம் ஒரு க்ளோவல் 80, பேக் பேக் 60 இந்தமாரி கொடுத்துருந்தானுங்க. சரி இப்படி பேசிகிட்டு இருக்காமல் போய் ஸ்பின் பண்ண போகலாம் அப்படின்னு பார்த்தா நீங்கள் யாருமே லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்ல, ஆனால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிக்கங்க. சரி வாங்க ஸ்பின் பண்ண போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணும்போது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தொட்டு பார்த்துட்டு தான் ஸ்பின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் தொட்டு பார்த்து ஒரு ஸ்பின்னை போடலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு போடலான்னு போட்டிருப்போம். போட்டது ஒரு ஸ்பின் இல்லை 5 ஸ்பின்னு. 5 ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா நாம அடிச்சு விட்டானுங்க. வெறும் இந்த 8 டோக்கன் கொடுக்கறதுக்காக நான் 5 ஸ்பின்னு கஷ்டப்பட்டு ஸ்பின் பண்ணன்ற மாதிரி தான் இருக்குது. சரி இப்படிலாம் ஸ்பின் பண்ணால் வேலைக்கு ஆகாது, நம்ம ஓல்டு ட்ரிக்கை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், வெளியே வந்துட்டேன். இந்த ஸ்பின் ஈவெண்ட் விட்டு வெளியே வந்துட்டு நேராக கேரக்டர் செக்ஷன் உள்ள போயிட்டு நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஆடம் கேரக்டரை வச்சுட்டு இருப்பேன். ஆடம் கேரக்டரை வச்சது மட்டும் இல்லாமல் ஆடமோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேண்ட்டு கிண்டெல்லாம் வச்சுட்டு மஜாவாக இந்த ஃபிஸ்ட்டெல்லாம் அன்எக்யூப் பண்ணிட்டு நேராக இப்போ வீல் உள்ள போயிருப்பேன். இது வரைக்கும் யாருன்னா வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு வந்துச்சிங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொஞ்சம் ஏடா கூடமாக தான் இருக்கும், காலையிலங்காட்டியும் கொடுக்குவேன். சரி 5 ஸ்பின்னு போடலான்னு சொல்லிட்டு 5 ஸ்பின்னாக போட்டிருப்பேன். போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போன வாட்டியாச்சும் 8 குத்தானுங்க, இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 6 தான் குத்தானுங்க கஞ்ச பசங்க. சரி நம்பிக்கை விட தேவையில்ல, ஆடம் கேரக்டர் ட்ரிக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒரு டோக்கனாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பின்னை போட்டிருப்போம். அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை டோக்கன் கொடுப்பானுங்க, ஒன்றே ஒன்று கொடுக்குறானுங்க. ஒரு ஸ்பின்னு போட்டால் ஒன்று தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி இன்னொரு ஸ்பின்னு போட்டு பார்க்கலாம் இதில் என்ன கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸு க்ளோவல் எல்லாத்தையும் டச் பண்ணி ஒரு ஸ்பின்னாக போடுவேன். எத்தனை கொடுப்பானுங்கன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 10 குத்துறானுங்க. சூப்பராக ஒரு ஸ்பின்னில் 10 குத்துறானுங்க, சூப்பர். சரி இன்னும் ஒரே ஒரு கார்டு தான் இருக்குது, ஒரு ஸ்பின்னை போடுவோம். நல்லா இந்த க்ளோவால் ட்ரெஸ்ஸு மறுபடியும் அதே ட்ரிக்கு பண்ணுவோம். எத்தனை கொடுப்பானுங்க ஸ்பின் பண்ணுறா, எத்தனை செமையாக ஒன்று கொடுத்தானுங்க. சரி இன்னும் 305 டைமண்ட் இருக்குது, இதுக்கு ஸ்பின் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கும் போது தான் ஒரு யோசனை வந்துச்சு. இது பார்த்தீங்கன்னா ஸ்பின் பண்ணுறது வேஸ்ட்டு, ஒரு எவாக மேட்ச் எடுக்கலான்னு சொல்லிட்டு எவாக்கு ஒரு 40 ஸ்பின்னாக போட்டிருப்போம். ஐயோ செய்து இந்த எவாக மேட்ச் கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எவாகனுக்கு ஸ்பின் போட்டால் நம்மளுக்கு பாருங்கள் 3 நாமத்தை தான் போட்டானுங்க. என்னடா அடி 40 டைமண்டுக்கு எதனா நியாயமாக கொடுக்க தேவையில்லையடா, வெறும் லூட் பெட்டி இந்த இதுவெல்லாம் குத்து என்னை வெறியேற்றினுங்கிறானுங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு ஸ்பின்னு போட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 9 டைமண்ட் தான். சரி போனால் போது இவ்வளோ டைமண்ட் ஸ்பின் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 டைமண்ட் போட்டிருப்பேன். அந்த 9 டைமண்டுக்கும் பார்த்தீங்கன்னா இத்து போன டோக்கன் தான் கொடுப்பானுன்னு நம்மளுக்கு தெரியும். அதேமாதிரி எதிர்பார்த்த மாதிரி ஒரு இத்து போன டோக்கன் தான் கொடுத்தானுங்க. இதெல்லாம் என்ன 9 டைமண்டுக்கு அது நான் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வாங்க மாட்டேன், 9 டைமண்டுக்கு கொடுக்குறானுங்க, வெறி ஆயிடுச்சு. 132 டைமண்ட் தான் இருக்குது நம்ம கையில். கழுக 10 ஸ்பின் போட்ட கொடுக்கல தம்பிங்க. என்ன பண்ணா அமிக்கினேர் அதை போட்டு அமிக்கினேர் அதை லூட் பாக்ஸில் வச்சிடணும். ஃபேமஸ் லூட் பாக்ஸ் இருக்கும் அதில் வச்சிடணும். என்ன வச்சு ஒரு 9 ரூபா ஸ்பின் பண்ணேன். அப்படி போட்டேன்னா காய்ச்சிரும். ஓ மை காட்னு சொல்லிட்டு கிடையாது. ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே இந்த ஃபைனல் ஷூட்டுன்னு சொல்லிட்டு இதுக்கு ஸ்பின் பண்ணிட்டோம். 4 பேர் இறங்குவாங்களா அதுக்கு ஸ்பின் பண்ணிட்டோம். அப்புறம் பசங்க தான் சொல்கிறாங்க ஃபைனல் ஷூட்டு பேர் இருக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதில் 2 ஸ்பின் பண்ணிட்டேன். பக்கத்தில் கொஞ்சம் வயிறு எரிஞ்சுனுக்கானுங்க கிடைக்கல நம்மளுக்கு. இப்போ வந்து இதை ஒரு 10 வாட்டி தொடுவோம், 10 வாட்டி மேலே தொட்டுட்டோம். டிக்குத்து பண்ணுறேன் எது இருந்தாலும் அதில் ஊம்பிச்சு இந்த வாட்டி ஒரு டோக்கன் விட்டுறானுங்க. நல்லது. அதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் 3 ஸ்பின் மேலே எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ நம்ம வந்து இது 69 தான் நான் பண்ணது மாதிரி வீந்துச்சுன்னா ஒரு வேலை ஜெயிச்சிடுனா 39 டைமண்டுக்கு இது ஒரு ஸ்பின் போட்டு விட்டா நல்லா இருக்கும். இருங்க 69. இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு தொடலாங்க. இதில் வச்சுட்டு போட்டிங்கன்னா நம்மளுக்கு கச்சிரும் 3 ஸ்பின்னு. டிக்கெல்லாம் கொடுக்குறாரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இருங்க வேற எதனா ஸ்பின் பண்ணி விட்டுலாம். எவாக ஸ்பின் பண்ணுறேன். எவாங்கடா காணும் 40 டைமண்ட். ஃபர்ஸ்ட் ஒரு 40 போட்டோம்னா மீதி 14 இருக்கும். 14 ஈக்குவல் டு ஒரு ஸ்பின் போட்டலாம். இருங்க நம்மளுக்கு P90 கொடுத்தாங்கன்னா அருமையாக இருக்கும். ஜீபும்பா அப்படியே 3 பொட்டி தொடர்ந்து வச்சுருவாங்களா. வெரி வெரி ஒஸ்டா. லாஸ்ட் 9 டைமண்ட்ஸ். இப்போ வந்து இதில் போய்ட்டு ஒரு 10 ஸ்பின் போட்டலாம். அது வந்து ஒரு சின்ன ட்ரிக்ஸ். அது எந்த ட்ரிக் பண்ணாலும் கிடைக்க மாட்டேங்குது ப்ரோ உங்களுக்கு. வந்து அந்த ஃபைனல் ஷாட்டுக்கு 69 ஸ்பின் பண்ணி தான் கிடைச்சிருக்கும். ஒரு ஸ்பின் போட்டவொடனே கொடுப்பானுங்க ஃப்ரெண்ட்ஸ்.
ஐயோ குத்துறானுடா. இதை வச்சு வந்து பண்ணலாம். நண்பர்களே எப்படியோ உசு பேத்தினோம் கபில பாருங்க என்னடான்னு பார்த்தா ஒரு கண்ணு பர்மனண்டா குத்திக்கிறானுங்க. அதான் இதை கூட காணும். ரோசா குத்திக்கிறானுங்க நம்மளுக்கு. இங்க பாருங்க அருமையான ஒரு ரோசா பறக்குது, ஏதோ ரோஸ் கலர்ல. நண்பர்களே தம்பியை உசு பேத்தி எப்படியோ மொத்த டைம் காலி பண்ணி ரொம்ப பெருமை இருக்கு எங்களுக்கு. காய்ச்சல் பெருமை இருக்காது. இதில் இருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணால் கரீனா நாம தான் அடிப்பானுங்கன்னு தெரிஞ்சுக்கணும். யாரும் டாப் அப் பண்ணாதீங்க. வேணும்னா நம்ம பம்பை 2 மாரி 30 ஆஃபர் போட்டு ஸ்பின் பண்ணுங்க. அவ்வளோதான் நண்பா சொல்லுவேன். நாங்கள் உசு பேத்தி இந்தமாரி டைமண்ட் கார்டு சொல்ல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்தமாரி நீங்கள் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். பாய் நண்பா.